மறுமொழி ஆபீஸுக்கு போவோமா? ஆ சரி மாமா. உமா, யூ என்ஜாய். சரி தலைவரே. ஆமா, 10 நாள் வீட்ல இருந்து என்னத்தை கிழிச்சா பயன்தான் காட்டினா எங்களை போட்டு. மதியம் சாப்பாட்டுக்கு மருமவ வருவா. கோழி அடிச்சு குழம்பு வைங்க. உன்னையெல்லாம் அடிச்சு குழம்பு வைக்க பாரு. போட்டி வா வீட்டுக்கு. சிவா வர்ற வரைக்கும் என்னைய துணைக்கு இருக்க சொல்லி இருக்கா. எங்கேயும் போக முடியாது. தலலாம் வலிக்குக்க. சூடா ஒரு காபி தாங்களே. சூடா நான் தான் இருக்கேன். உங்களை ஏத்துங்க முடியும். சேய், உனக்கு வாய் ரொம்ப. சும்மா உட்காந்து போர் அடிக்கு. இந்த டிவி ஏதாவது போடுவோம். டிவி என்னத்தை போட்டு பார்க்க, நாடகத்தை போட்டு அறுப்பானுவ. வெளியே நல்ல செடியா இருக்க, அங்க போய் ஏதாவது ரீல்ஸ் பண்ணுவோம். ஏன் படத்தையில பாதி இடம் உனக்குதான், அந்த படம் பண்ணுவோம். ஏ படுக்கையில பாதி இடம் உனக்குதான், ஏன் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்குதான். இருப்போம் உனக்குதான், கழுத்தும் உனக்குதான், எஞ்சிஞ்சாம் உனக்குதான். ஐயோ ஆத்தாடி, எந்த கிறுக்க நாடி இவன் இங்க ஏன் வந்தாடி. ஓஹோ, உன் படுக்கையில பாதி இடம் அவனுக்கு தானோ? இன்னும் நீ தான் ஆரியா பையல நினைச்சிட்டு இருக்கியோ? சீ, வாய கழுவு நாதாரி பயல. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இப்படி கிடந்து ஆடுத. நாங்க சூடு சூடா வெண்ணியெல்லாம் கையிலையும் காலையும் கொட்டிட்டு கஷ்டப்படுதேன் தெரியுமா? நீ இன்னும் நல்லா கஷ்டப்படு. இன்னும் நீ மாறலையே. என்ன சந்தேகப்பட்டுட்டு தானே இருக்க. நீ அவனை நினைச்சுதானே ஆடிட்டு கிடக்க. இங்க ஜாலியா இருக்கனட்டி. நீ என் மனசு மாறி தப்பா உணர்ந்து என்னைய தப்பா நினைச்சிட்டேன்னு நீ என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன். இல்லனா இதுதான் என் வீடு. ஏய், உம்மா பொண்ணுட்டிய கூட்டு போ. இங்க கிடந்து ஆடிட்டு இருக்கா. இவளை நான் கூட்டு போக முடியாது. இவனும் திருந்தல. கரு, நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். காலையில டீ கடைக்கு வந்து டீயை போட்டுட்டு நைட்டு கிளம்பிடலாம். ஆ, நல்ல கதையா இருக்க. இந்த ஆளு நான் மனசு மாறி வந்து கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சா வேலைக்கு கூப்பிட்டுருக்கான். பொண்டாட்டினா புருஷன் பேச்ச கேட்டுட்டு தான் நடக்கணும். புருஷன் காலுக்கு கீழே தான் கிடக்கணும். வா, டீ கடைக்கு டீ போடவா. எல்லாரும் ஒன் டீயை தான் காக்காவோ. ஆமா, என்கிட்ட தான் கேப்பாவோ. பாரு, உனக்கு எதிர்க்க இன்னொரு டீ கடைய போட்டு ஜம்முன்னு செட்டில் ஆவல. என் பேரு உமா மகேஸ்வரி இல்ல. ஏன்ட்டே பொட்டி போடுறியா? அதையும் பாத்துருவோம். எக்கா, இவ இவ்வளவு திமிரா பேசிட்டாக்கா, நான் இவளை சும்மா விட மாட்டேன். கூட்டு போயேன். இவளுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன கதியில நாசமா போக போறீங்கன்னு பாருங்க. எங்க இருக்கா? நான் எங்க அடைக்கலம் கொடுத்த அவளே வந்துகிட்டா. பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, அந்த பணக்கார பையன் ஆரியா இருக்காங்கிற திமிர்ல நீ ஆடிட்டு இருக்க. இப்படி நீ பேசிக்கிட்டே இரு. போ. உன்னை எப்படி வேற வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். எதுல விட்டன்னு தெரியலையே. என் படுக்கையில பாதியோட உனக்குதான். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? ஆளு மூஞ்சி மறைசி. இப்பதான் நிம்மதியா இருக்க. இந்த ஆளுகிட்ட ஏச்சி பேச்சு அடி வாங்கிட்டு இடந்தவ இப்ப சந்தோஷமா எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன். அட, மகா சார் போன் அடிக்காங்க. ஹலோ, சொல்லுங்க மகா சார். இனியால், உங்களுக்கு கிளினிக்கு ஒரு கடை பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அது போதுமான்னு மட்டும் பாருங்களேன். ஒரு 2 பேர் நிக்கிற மாதிரி இருந்தா கூட போதும் மகா சார். அப்போ வாங்கல, உங்க வீட்டுக்கு வெளியே தான் பைக்ல நிக்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, பைக்லையா? எங்க அப்பா பார்த்தா பிரச்சனை பண்ணுவாரே. வழி சொன்னா உங்களுக்கு புரியாது. இடம் கொஞ்சம் அப்படி இப்படி குறுகலா தான் இருக்கும். சும்மா வாங்கல, போயிட்டு வந்துருவோம். எங்க கடை தான். சரி மகா சார், நான் வாரேன். ஐயோ, இவர் வேற பைக்ல கூப்பிடுறாரு. அப்பா பார்த்தா கொன்னே போட்டுருவாரு. சரி பரவாயில்ல, கிளினிக்காக தானே போலாம். ஹாய் மேடம். ஹாய் எல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் வாங்க. உங்க அப்பா இருக்காரோ? உள்ளதான் இருக்காரு, கூப்பிடவா? எம்மாடி, வேண்டாம். துப்பாக்கி எதுவும் எடுத்துட்டு வந்து சுட்டுற போறாரு. நீங்க வாங்க சீக்கிரம். எவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ, பயம்லாம் இல்லை, மரியாதை தான். சரி வாங்க உட்காருங்க. நேராவதுல உங்களுக்கு. நல்ல கம்பியை பிடிச்சிக்கோங்க. சரி சரி, கிளம்புங்க. இனியால் மேடம், இந்த இடத்த பார்த்து வச்சுக்கிடுங்க. இந்த மரத்து கீழே தான்
நம்ம ஊர்ல உள்ள எல்லா லேடிஸும் உட்காந்து கதை பேசுவாங்க. ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு உட்காந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியா? யாரையுமே காணோம். அது நம்மளுடைய நல்ல நேரம் நினச்சிக்கிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போறாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய கதையே கிரியேட் பண்ணிடுவாங்க. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க சித்தி எதுவும் சொன்னாங்களா? அவங்க ஒன்றும் சொல்லலை, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அட போங்க மகா சார், சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னது காமெடியோ? அப்ப நீங்க அழகா இல்லைன்னு நினைக்கீங்களோ? சும்மா இருங்க சார், நானே நொந்து போயிருக்கேன். எங்க அப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சரியாயிரும். எல்லாம் ஈகோ ப்ராப்ளம் தான். நீங்க வேற கிளினிக்ல போய் நல்லபடியா கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க. அப்புறம் அவரே மனசு மாதிரி வருவாரு. இது எங்க அம்மா இருந்திருந்தா என்னை தனியாக அப்படி விட்டுருக்கவே மாட்டாங்கல்ல. அப்பாவோட சண்டை போட்டுனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருப்பாங்க. அதுதான் நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகுது. உங்களுக்கிட்ட அப்பா இருக்காருன்னு நினச்சிக்கிடுங்களேன். எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எங்க சித்தப்பாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கல்ல எங்க சித்தி, அதுக்கு நீ சுத்தமாக பிடிக்காது முந்திலாம். இப்போ ரொம்ப அன்பா மாறிட்டு, முன்னாடிலாம் எனக்கு அன்பிலே காண விடாது, ஏசிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப அன்பு என் மேலே. ஆரியா மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ அதே அன்பு என் மேலே இப்போ வந்துட்டு. அதனால எல்லாம் ஒரு நாள் மாறும், கவலைப்படாதுங்க. நல்ல பாசிட்டிவாக பேசுகிறீங்க. உங்கள் கூட பேசினாலே ஒரு புது தைரியம் வருது. நான்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் டாக்டர் மேடம். என் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, அடி மிதி உதன்னு ஏகப்பட்டதை தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி இப்போ எதை பார்த்தாலும் ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை மகா சார், அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் பெரிய பிள்ளை தானே, அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம், கவலைப்படாதீங்கன்னு. மகா சார், ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 அக்கா வருவாங்கல்ல, ஒரு நெட்டையா ஒரு அக்காவும் அப்புறமா ஒரு கவுன் போட்டுட்டு ஒரு அக்காவும். ஆமாம், கீதா அக்கா, நெட்டவெளி அக்கா. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கூட சொல்லியிருக்கலாமே. நான் தான் நம்பர் கொடுத்துருந்தேனே. எதுக்காக அவங்கக்கிட்ட ஏதோ பேப்பரில் புரியாமல் எழுதி கொடுத்துருந்தீங்க? அட பாவிகளா, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. என்னத்தை எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. என்ன இருந்தது மேடம் அதில்? என்ன சார் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு என்னன்னு கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் என்ன பேப்பர் எதுன்னு தெரியாமல் மொட்டைக்கட்டையாக பேசுறீங்களா? அதான் சொன்னேன். நீங்கள் என்ன எழுதிருந்ததுன்னு சொல்லுங்க, நான் சொல்லுதேன். அதாவது ஏ போட்டிருந்தது, அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு கே ஓ என்ன போட்டிருந்தது, அப்புறம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. கேஓ என்இ ஏதோ போட்டிருந்தது. அதுக்கப்புறம் நோ. எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அட கடவுளே, என் வாழ்க்கையில வேட்டு வைக்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. எம்மாடி, இந்த அக்கமாரல்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போல. இனியால், நான் எதுவும் எழுதி கொடுக்கல. அவங்க அப்படித்தான் ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. அந்த ஊர்லயே பயங்கரமான சேட்டைக்கார ஆளுன்னா அவங்க 2 பேரும் தான். என்ன சொல்லுங்க மகா சார், இந்த ஏஜ்லேயும் இப்படி சேட்டை பண்ணுவாங்களா? அவங்க 2 பேரும் 80-90 வயசு கிளவியானாலும் சேட்டையை விட மாட்டாங்க. அவங்க அப்பப்ப என்னத்தையாவது கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துவாங்க, நீங்க நம்பிடாதீங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, சரியா? அவங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளுங்க 2 பேரும். கேட்கறதுக்கு எனக்கு காமெடியாக இருக்கு. பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும்ல அப்படி இருக்கிறது. அவங்களுக்கு ஜாலி, எனக்கு பெரும்பாடாலாம் இருக்கு. ஆமா ஆமா, ஜாலியா தான் இருக்கும். இனியால் வரப்போகுது, நம்ம இப்ப இறங்கணும். ஓகே ஓகே மகா சார். டாக்டர் மேடம், இங்க இறங்குங்க. நேரா போனா அங்க 2வது கடை தான். என்ன சித்தப்பா வேற நிக்காரு. இவர் என்ன பேச போறாரு தெரியலையே, பள்ளி இழிச்சிட்டு நிக்காரு. டக்குன்னு வண்டி விட்டுட்டு வரணும். என்னம்மா பொண்ணே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. தாத்தா சொல்லக்கூடாது. ஆமா, அங்கிள் சொல்லு. எங்கள் அங்கிள். நல்லா இருக்கேன் அங்கிள். தாத்தா போவோமா? சித்தப்பா வாங்க போவோம். தாத்தாங்க பத்தியா? மகா சார் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருங்க, ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரி சரி. ஏலம் மவராஜா, மருமோளை கையோடி தான் கூட்டிட்டு தெரியுது போல. சும்மா இரு சித்தப்பா, மருமக கிருமகாண்டி இடத்தையாவது உளறி வைக்காத. அந்த பிள்ளையே பாவம், ஏதோ சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கு, அதுலயும் மண்ணலி போட்டுறாத. அது எப்படி? லவ்ஸ் இல்லாமல் அவன் பேரத்தால சுத்துதான் போல. நான் எத்தனை கிழவிங்க கிட்ட பேசியிருக்கேன். ஐயா பிளே பாய் ஐயா, உங்க கதை வேற என் கதை வேற. தயவு செஞ்சு எனக்கு இருக்கிற பேருக்கு எடுத்து விட்டுறாதீங்க, சரியா? அந்த பிள்ளை வரும், தயவு செஞ்சு மருமகளே அது இதுன்னு சொல்லி எதுவும் கூட்டையை குழப்பி விட்டுறாதீங்க. சரி சரி, இவன் ஒரு பயந்தாங்கொழி பைய.
சித்தப்பா மாதிரி போல்டாக இருக்கணும். நான்லாம் வாலிபத்தில் பேசாத பிள்ளைகளே கிடையாது, எல்லாம் என்னை சுற்றி சுற்றி வரும். காதல் மன்னன் டுடுடுடுன் டுன் காதல் மன்னன். சித்தப்பா அந்த பிள்ளை வருது, அமைதியா இரு. இந்த கடை தான் மேடம், ஒரு வாரம் டைம் கொடுத்துருங்க, உங்களுக்கு சூப்பராக கிளினிக் மாதிரி நான் மாற்றிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மகா சார். நன்றி பன்றி எல்லாம் வேண்டாம், இங்கே இருக்கிறது அம்பிட்டு நம்ம கடை தான். எத்தனை ஆஸ்பத்திரினாலும் நீ எடுத்துக்கம்மா பொண்ணே, உனக்கு இல்லாததாம்மா கண்ணே. சித்தப்பா கொஞ்சம் அடக்கியே வாசி. வாங்க இனியால் மேடம், நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம் வாங்க, பேசிட்டே பார்ப்போம். சித்தப்பா நீ போய் டீ குடிச்சிட்டு வா போ. பிகர் வந்ததும் சித்தப்பனை கலட்டி விட்டுட்டான் இந்த நாதாரி பைய. வாங்க நம்ம உள்ள சுற்றி பார்ப்போம். பாவம் அவர் எதுக்கு விரட்டுனீங்க? அவர் எதாட்டு பேசிட்டு கிடப்பாரு, உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். பாவம் அவர் எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான் பேசிட்டு கிடப்பாரு. வாங்க நம்ம உள்ள போவோம். இனியால் மேடம், இதுதான் அந்த கடை. நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு கிளினிக் செட்டப்ல பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப குட்டியா இருக்கோ? ஐயோ சும்மா இருங்க மகா சார், நானே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். சரி இதுக்கு ஆகிற செலவுக்கு பணம்லாம் என்கிட்ட வாங்கிக்கிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். 1 வீக் டைம் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சிருந்தேன். நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் அழகா பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துட்டுன்னா எனக்கு ஏதாட்டும் ஃபோட்டோஸ் அதை அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்க மகா சார். எனக்கு தேவை ஒரு கிளினிக்கு, அதில் வைத்தியம் பார்க்குறதுக்கு மக்கள், அவ்வளவுதான். அதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கூட வாங்கக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் ஃபீஸ் வெறும் 50 ரூபா தான். இந்த மாதிரி மனசுலாம் யாருக்குமே வராது. நீங்கெல்லாம் லட்சத்தில் ஒருத்தர் தான். உங்களுக்காக உதவி பண்ணுறதை நான் பெரிய பெருமையாக நினைக்கேன். சரி, இதுதான் நம்ம பார்த்துருக்கிற கிளினிக்கு. உங்களுக்கு 1 வீக்கில் நான் ரெடி பண்ணி தந்துருந்தேன். எதை நினச்சும் கவலைப்படாதுங்க, நம்ம போவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மகா சார். நன்றிலாம் வேண்டாம் டாக்டர் மேடம், உங்கள் இலக்கை நோக்கி ஓடிட்டே இருங்க. நீங்கள் சேவை பண்ணுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்.